உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல் இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கடன் பிரச்சனை, ஒரு விரக்தி, நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, தடைகள், தாமதங்கள், நான் ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு. உங்களை யாரும் மதிக்கலை, நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தி. அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவர்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் பண ரீதியான ஒன்றும் பிரச்சனை இருக்குது, ஆனால் ஏதாவது யாராவது ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதுவும் பெண்கள் முக்கியமாக வீட்டில் ஹோம் மேக்கராக இருப்பாங்க. குழந்தைங்களால் ஒரு பிரச்சனை வரும், கணவர்னால ஒரு பிரச்சனை வரும், மாமனார்னால ஒரு பிரச்சனை வரும், அம்மா அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விட்ருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம். அதேமாதிரி திருமணமானவர்கள் ஒரு திருப்தியின்மை இல்லாமல், திருப்தியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். காதல் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு காதல் தோல்வி, காதலில் ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம், இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கடந்த ஒரு வருஷமாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. ஏண்டா வாழ்கிறோம் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் நினச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பேரு புகழோட பெரிய ஒரு அந்தஸ்தோட வாழ்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், வேலை மாற முடியல, நல்ல பொசிஷன் கிடைக்கல, நல்ல பொசிஷனுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்து விட்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. அதெல்லாம் வாழ்க்கையில் ஏன்டா இப்போ வெளிநாடு வந்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் சார். முதல்லாம் சந்தோஷமாக இருந்தது, இப்போ வந்து ஏன் வெளிநாட்டில் இருக்கணும்னு வருத்தமாக இருக்குது. அது மாதிரி வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, வேலை இல்லை, வேலை எப்போ போகும் தெரியாது, வீசா எப்போ முடியும் தெரியாது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே ஓரமாக வைங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். மார்ச் 11க்கு அப்புறம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான லாபங்களை கொடுப்பார். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரக்தியிலேருந்து வெளில வருவீங்க. எதுவுமே நடக்கலை சார், எல்லாம் தடையாக இருக்குது சார், எல்லாமே லேட்டாக ஆகுது சார் சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னென்னா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை விலகும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, நம்மளுக்கு சிலதெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே சந்தோஷப்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கணவன் மனைவி சந்தோஷம் அன்னுன்னியம் அதிகமாகும் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா குரு 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் காதலில் இருக்கக்கூடிய தோல்விகள் விலகி சேர்ந்து சந்தோஷமாக காதலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு காதல் திருமணமாக மாறும். நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பீங்க, வேண்டாம் அம்மா அப்பா வேண்டாம், அது பிரச்சனை, இது பிரச்சனை, அண்ணன் இவ்வளோ பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடந்திருக்கும். அந்த நிலைமை மாறி
காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இருக்கு. அதே மாதிரி வேலையில் இருந்த பயங்கரமான பிரச்சனை, ஒரு கஷ்டம், பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி எல்லாமே குறையும். நல்லா தெரிஞ்சுங்க, குறையுமே தவிர பர்மனெண்ட்டாக கம்மியாகாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறனால சமாளிக்கக்கூடிய திறன் வரும். அது குறையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்கலாம் கொஞ்சம் வெளில போவாங்க. அவங்கலாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆவாங்க. அவங்கலாம் அதுலேருந்து மாறி போயிடுவாங்க. அதே போல் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் ஈஸியாக கிடச்சிரும். வேலையில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருந்தவங்க வேலையை விட்டுட்டு இன்றைக்கி அந்த பொசிஷன் கிடையாது கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் அரசியலில் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நிறைய உயர் பதவியில் இருந்தவங்க, கவர்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நெருக்கடிகள், தேவையில்லாத தவறான கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விலக்கை கொடுக்கக்கூடிய, ஒரு தற்காலிகமான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்காரு. அது மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்த்து கொள்வது சிறப்பு. அதுமாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும், கவலையப்படாதீங்க. அது திருமணம் சார்ந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் வரலன்னு சொல்லி அதுக்கான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த சம்பந்தமான வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து கைகூடக்கூடிய ஒரு நேரம். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நேரம். இது மாதிரி பலவிதமான நன்மைகளை குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார். கொஞ்சமான ப்ரெஷர் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ராசியிலே கேது, 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால இந்த நெருக்கடிகள் எல்லாமே இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை இந்த குரு பகவான் கொடுக்கும். அதான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டோமா சமாளிக்கலையா, இதுதான் அங்கே டிஃப்ரென்ஸ். இத்தனை நாள் சமாளிக்க முடியாமல் நான் நிறைய இழந்துட்டேன் சார் வாழ்க்கையிலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சமாளிப்பீங்க. அதனால் உங்களுடைய இழப்புகள் கம்மியாக இருக்கும். அது உறவு ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியான அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வரப்போகுது. வயதானவர்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், பண வரவுகள் வரும். வயதானவர்களை உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய பசங்க சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. விவசாயம் மென்மேலும் வளரும், விவசாயிகளுக்கு பண வரவுகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான வழிகளில் பண வரவுகள் வரும். கொஞ்சம் கடன்லாம் குறைக்கிறதுக்கான பண வசதி தான் வரும். அதனால் கடனை குறைங்க. அதுமாதிரி புதிய வாய்ப்புகளை தேடுங்க. புதுசாக சில இதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்னா ரொம்ப மாதிரி நெகட்டிவ் ஆகிட்டீங்க, அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் முதல்ல அதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். அது எந்த டவுட்டும் கிடையாது. சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு 80 நாட்கள் இருக்குது. இந்த 80 நாளில் நிறைய விஷயம் செஞ்சுக்கங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கடகராசிக்கு மாறுவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனை வரும். அப்போ இந்த 80 நாளுக்குள்ளே வேலை மாறுறது, இடம் மாறுறது, வீடு மாற்றுறது, வீடு கட்டுறது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு, வண்டி, வாகனம். 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், நிவர்த்தி ஸ்தானம். அவர் 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆறார். யாரெல்லாம் கன்னி ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தீர்வுக்கு வரும். ஒரு வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார், இருக்க இடத்த விற்றா போதும் சார், எனக்கு பிரச்சனை தீரணும் சார், எனக்கு கடன் வாங்கி வச்சுருக்கேன், நான் அதை அந்த இடத்த விற்று கடனை கட்டிடுறேன் சார், நான் நிம்மதியாக இருப்பேன் சார்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். அதே போல் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராப்பர்ட்டியை ப்ளெட்ஜ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை மேலே லோன் வாங்கி, லோனுக்கு மேலே லோன் போயிடுச்சு, இப்போ ஒரு சொத்தை வித்தரலாம்னு நினைக்கும்போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணம், பல விதமான காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தினால நின்று போயிருக்கும். அந்த விஷயங்கள் நிவர்த்தியாகி பண வரவுகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து லாபம் உண்டு. ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கலாம். இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடன் நிவர்த்தி ஏற்படும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
10ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஏன்னா ஒரு சுப கிரகம். அவர் வக்கரமா இருக்கும்போது என்னன்னா சுபமான பலனை கொடுக்க மாட்டார். அப்ப வக்கர நிவர்த்தி ஆனவன என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ள, அது கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் கூட இருக்கு. பலவிதமான பண வரவுகளை தொழில் மூலமாக கொடுக்க போறார். அப்ப என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கிறத கடன் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழியும் ஏற்படும். கடன் வாங்குறது குறையும். பிசினஸ் growth நல்லா இருக்கும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வரும். புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல வேலை செய்யக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஐயோ வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போனாவே அங்கே ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னுடைய மேலதிகாரி தொல்லை பண்ணுவாங்க, டார்ச்சர் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து செய்ய முடியாத வேலையை கொடுத்து செய்வாங்க, இல்லை தேவையில்லாத ஒரு அவதூறு என் மேலே சொல்லுவாங்கன்ற வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை தொலைச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய கன்னிராசி அன்பர்கள் வேலையை விட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, வேலையை எப்போ போகும்னு தெரியாது. அடுத்த மாதம் அனுப்புவாங்களா, இந்த மாதம் அனுப்புவாங்களா, இந்த ஐடி கம்பெனியில் சொல்கிற மாதிரி பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நல்ல பொசிஷன் கிடைக்கும், கவலையப்படாதீங்க. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துலையுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அதே போல் ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சார் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கா சார், இப்போ ஒரு 6 மாதமாக வேலை இல்லை. 6 மாதமாக வேலை இல்லாத காரணமே அந்த கண்டக சனி நடைபெறுவதனால தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்கு. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும். மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னால் முடியாது சார், அது ஆயிடுச்சு சார், இது ஆயிடுச்சு சார், வயசாகிடுச்சு சார், நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு சார். அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம்லாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது சார். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அதை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க. மேலே மேலே படிக்க வேண்டியிருக்கு சார், அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, பழைய மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் மன ரீதியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குருவோடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் நடக்க போது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் கெட்ட பேர் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும். அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஒரு ஐஏஎஸ் எழுதுகிறேன், ஒரு ஐபிஎஸ் எழுதுகிறேன், ஒரு சிஏ இன்டர் எழுதுகிறேன், இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே போல் நிறைய பேர் ஜிஆர்இ, டோஃபல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு 80 நாட்கள் இருக்க போது. கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு படித்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் காதல் செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு காதலித்த பெண்ணையே திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். காதல் தோல்வி அடைந்தவர்கள், காதலில் விரக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. வேலை இழந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி எனக்கு கிடைக்காம இருக்கு, ரொம்ப வருஷமா எனக்கு மேனேஜர் பொசிஷன் பெண்டிங் சார், நான் பார்க்குற வேலைக்கெல்லாம் நேரம் பெரிய லெவலில் இருக்கணும், சீனியர் லெவலில் இருக்கணும், ஆனால் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேறான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, அது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு முக்கியமான அமைப்பு. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, அதனால ஒன்று மாறி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சமாளினே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், குடும்பத்துக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்கள்,
அதே மாதிரி குடும்பத்துல யாராவது ஒருத்தர் காசு வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். குடும்ப உறுப்பினர் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பணம் வராத இடத்துல இருந்து பணம் வரும். அதே போல குடுத்த இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது மாதிரி பல்வேறு விதமான லாபங்களையும், சந்தோஷங்களையும், சுப நிகழ்ச்சிகளையும், மனசுக்கு நெனச்ச விஷயங்கள எல்லாமே செய்வதற்கான ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள்ல குடுக்கப் போறார்.